எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ என்ன அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து இவ்வளோ நாள் வந்து டிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு முதல் முறையாக ஒரு ஃபோன். பட் ஆனால் இந்த ஃபோன் லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ஃபோனை ஒரு அன்பாக்சிங் ஃபுல் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த ஃபோன் எடுத்துருந்தாங்க. என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் A70 மொபைல் தான். சாம்சங் தரப்புலேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய பட்ஜெட் ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனான A70. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன காத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஒரு டியூரேஷன் டெஸ்ட் வந்து ஃபோனை ஃபுல்லாக அலசி எடுத்தாச்சு. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோ கடைசி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hello, welcome to subscribers and viewers of Great YouTube channel. This is Faisal and you are watching Great YouTube channel. சாம்சங் தரப்புலேருந்து நிறைய பட்ஜெட் ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் எவர் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M10. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8,999. ஸோ இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபோ. நம்ம சொன்னது போலயே நம்மளோட A70 மொபைல்ஸ் இதுதான், இந்த மாதிரி தான் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த A70 மொபைல். ஸோ அந்த மொபைல் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 32 MB ஃப்ரண்ட் கேமரா அண்ட் 128GB 6GB RAM வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர்னே சொல்லுவேன். ஸோ வாங்க அன்பாக்சிங் திறந்து பார்க்கலாம். ஸோ திறந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூசர் மேனுவல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு இதில் தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு திறந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உள்ளே வந்து அதான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட்டைப்பூட்டி வேஸ்ட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சொன்ன மாதிரி வந்து யூசர் மேனுவல் வந்து வச்சுருக்காங்க. 3 வச்சுருக்காங்க ஒன்றுக்கு. ஸோ நம்ம இது எப்படி படிக்க போகிறதில்ல, இதை தூக்கி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் மெட்டீரியல் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மற்ற மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து டைப் சி சார்ஜர் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம இப்போ சார்ஜர் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து 12 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இதுவும் வந்து டைப் சி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து டைப் சி இருக்கிறதால நமக்காக வந்து லேப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ நம்ம இதுக்கு தனியாக வந்து வாங்கி தான் ஆகணும். ஸோ அது மாதிரி ரெண்டுமே டைப் சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாரின் சார்ஜர் அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 12 வோல்ட் சார்ஜர். ஸோ அண்ட் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ வர எல்லா டிவைஸ்லேயுமே வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிருக்கும். அதிலே வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜர் தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் உள்ள பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரீயாக ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுக்கு இப்போ வந்து நம்ம மொபைலுக்கு வருவோம். மொபைல் பார்த்திங்கன்னா வந்து பார்க்கவே வந்து கவர் பண்ணி சாம்சங் கேலக்ஸி A70 அப்படின்னு கொடுத்து ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. யூ டிஸ்பிளே இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து கவர் பிரிக்காமல் இருக்கேன். ஸோ நிமிஷம் வரைக்கும் பிரிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் பின்னாடி வந்து கிரேடியன் கலரில் இருக்குது. ஸோ ஆனால் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து எதுவுமே இல்லை, சிம்பிளாக வந்து மைக் மட்டும் இருக்காங்க. ஸோ இந்த சைடில் எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் எப்பயும் போல் வந்து வால்யூம் ப்ளஸ் பட்டன், வால்யூம் டவுன் பட்டனும், ஷட் டவுன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம கீழே போனோம் அப்படின்னா வந்து கீழே வந்து நமக்கான அந்த 3 அதாவது ஸ்பீக்கரும் வந்து சார்ஜர் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே வந்து மெட்டீரியல் வந்து கிரேடியன்டான சூப்பரான ஸ்டைலிஷாக தான் இருக்குது பார்க்கவே. ஃபஸ்ட்டு கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 32 MB கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 அண்டு அதுக்கப்புறம் 8 கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட்லாம் இருக்குது. அண்டு இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து வழக்கம் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து நார்மலாக நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து நார்மலாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் லேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதோ ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனதுக்கப்புறமேட்டா எப்பவுமே வந்து ஃபோன் ஸ்டார்டிங் அப்படின்ற வர மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர். ஏன்னா வந்து ஆன் பண்ண டப்பு டப்புன்னு யூஸ் பண்ணுற மாதிரி, இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இல்லாமல் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக்ஸ் பை ஹோம் ஃபஸ்ட்டு இதில் ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் காமிங்க ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டப்புன்னு உடனே ஸ்பீடாக ஆரம்பிச்சு. ஸோ இதில் வந்து ஃபோர்ட்நைட் அப்படின்ற கேமையும் வந்து இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் போய்ட்டு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ இப்போ செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா வந்து ஒரு நிமிஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் அந்த அபவுட் ஃபோன் உள்ள போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே வந்து ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா யூஏ வெர்ஷன் 1.1 அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 அதாவது 9 என்னென்னா பை வெர்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்ப்போம். பாருங்கள் பை வெர்ஷன் தான். நான் சொன்னது போல் வந்து முன்னாடியே சொன்னது போல் பை வெர்ஷன் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன் பண்ணும்போது யூ ஷேப்பில் வர மாதிரி இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே அது பேர் தான் வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா டெம்பர் கிளாஸ் போட ஸ்லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் சாம்பிள் இமேஜஸ்லாம் நம்ம பார்ப்போம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம டெக்டோரி யூடியூப் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இந்த மாதிரி அன்பாக்சிங் நான் தொடர்ந்து போடணுமா இல்லை வேணாமா அப்படின்ற மேலே ஐபி கொஸ்டினை கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக எல்லாம் ஓட் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.